பிக் பாஸ் மூலமா பிரபலமானவங்க தான் அர்ச்சனா ரவிச்சந்திரன். இவங்க அதுக்கு முன்னாடியே ராஜா ராணி, பாரதி கண்ணம்மா இந்த மாதிரி சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்க. ஸோ அந்த சீரியல்ல நடிக்கிறப்பே இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்துச்சு. அதாவது நல்லா நடிக்கிறாங்களே, வில்லி கேரக்டர்லாம் செம்மையா பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்கள பாராட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அதை தொடர்ந்து பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ஷோவில் நிறைய பேர் இவங்களை பார்த்துட்டு பாராட்டிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம வீட்டு பொண்ணு மாதிரி இருக்காங்க, எவ்வளோ போல்டா பேசுறாங்க, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியிலே இவங்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சது. அதன் அடிப்படையில் தான் பிக் பாஸ் சீசன் 7ல டைட்டில்மே வின் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 8ல அருண்மே கலந்துக்கிட்டாரு. ஸோ அவருமே ஒரு சீரியல் ஆக்டர், பாரதி கண்ணம்மால நடிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப நாளாகவே போயிட்டு இருந்துச்சு. அதை பிக் பாஸ் சீசன் 8ல அருணே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. நான் அர்ச்சனாவை தான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இவங்களோட லவ் ஸ்டோரி செம்ம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் டிமாண்டி காலனி 2 படத்தில் அர்ச்சனா நடிச்சிருந்தாங்க. அதன் மூலமாக தான் சினிமாலையுமே அறிமுகமாயிருக்காங்க. இப்போ அதை தொடர்ந்து அவங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பற்றி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது அஜய் ஞானமுத்து டைரக்ஷனில் டிமாண்டி காலனி 3 படத்தில் அர்ச்சனா நடிக்கிறாங்களாம். இதை அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. மை நெக்ஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்க போஸ்ட்டுக்கு கீழே ஒருத்தர் ஏதோ இந்த படத்தில் நீங்கள் தான் லீடிங் ஹீரோயினாக பண்ணுற மாதிரி போட்டிருக்கீங்க மை நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஆனால் சைட் ரோல் பண்ணுறதுக்கு இவ்வளோ சீன்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அர்ச்சனா கொஞ்சம் காண்டாயிட்டு அவங்க என்ன அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா, வெற்றின்றது ஒரே நைட்டில் கிடைச்சிடாது, நம்மளோட நம்பிக்கை, தொடர்ந்து முயற்சி பண்ணுறது, பிடிக்காத நாட்களில் கூட இந்த வேலையை செய்கிறது அப்படின்றது மூலமாக தான் வெற்றி கிடைக்கும். அதுவும் நம்மளை சுற்றி இருக்க நிறைய பேர் இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நம்பிக்கையோட முயற்சி செய்யணும். அது மட்டும் இல்லாமல் பேஷனை தேர்ந்தெடுக்கும் போதே அதில் ஜெயிப்போமா தோப்போமான்றது நமக்கு தெரியாது. அதுவும் உங்களை மாதிரி நிறைய பேர் எங்களை ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. நாங்கள் ஆனாலுமே முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கணும். இது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, இது எனக்கு வெற்றி தான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சின்ன வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் மை நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால என்ன ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட்டுக்கு செம்மையாக பதிலடி கொடுத்துருக்காங்க. இவங்களோட இந்த கமெண்ட்டுக்கு நிறைய பேர் இவங்கள பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ அர்ச்சனா இந்த மாதிரி ஒரு பதிலடி கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.